Hi students, we are discussing Unit 4, our environment. In this lesson, we discussed about what is environment, what are the factors that present in our environment, that is abiotic factors and biotic factors. And then we discussed about the ecosystem, ecosystem, types of ecosystem, and the food chain that present in a ecosystem, The food chain is nothing. This is the sequence of who eats whom in an ecosystem is called as the food chain. The sequence of who eats whom, யாரை சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் தான் நம்ம என்ன வரிசை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் ஃபுட் த ஃபுட் செயின் that describe how organisms get energy and nutrient by eating other organisms. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் பீயிங் ஈட்டன், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு எக்கோசிஸ்டமில் இருக்கிற ப்ராசஸ். ஒரு ஆர்கானிசம் ஒன்று சாப்பிடும் அண்ட் அது வந்து இன்னொன்றால் சாப்பிடப்படும் அப்படிங்கிறது சாப்பிடப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஈட்டிங் அண்ட் பீயிங் ஈட்டன் அப்படிங்கிற ப்ராசஸில் all the organism in an ecosystem is interrelated. ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒன்னோட ஒன்று இன்டர்ரிலேட்டட், டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அந்த டிபெண்ட் எக்கோசிஸ்டமில் என்ன ஆகுது அப்படின்னா the energy and the nutrient வந்து என்ன ஆகுதுன்னா it move from one organism to another organism. ஸோ இந்த ஒன் ஆர்கானிசம்லேருந்து அனதர் ஆர்கானிசமுக்கு எனர்ஜி மூவ் அப் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த எனர்ஜி ஃப்ளோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கிராஸ் இருக்குது, சரியா, தட் இஸ் த ப்ரொடியூசர். அந்த கிராஸ் என்ன பண்ணுது, தட் டேக்ஸ் த சன்லைட் அண்ட் ப்ரொடியூசஸ் த ஃபுட் பை த ப்ராசஸ் கால் photosynthesis. So that they are called as producers. அங்கே light energy they convert it into the chemical energy. So the chemical energy is transferred to the insect when the herbivores when they eat the plant. Herbivores வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிடும்போது அந்த எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா it is transferred to the primary herbivore. and அந்த ஹெர்பிவோர்லேருந்து கார்னிவோர் அடுத்தடுத்த லெவலுக்கு அது என்ன ஆகுது அப்படின்னா the energy is move from one organism to another organism. ஸோ இப்போ இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் மூவ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த ஹெர்பிவோர்லேருந்து கார்னிவோர்லேருந்து ஆம்னிவோர், அப்படி ஒவ்வொரு லெவலாக மூவ் ஆகிட்டே இருக்குது. தீஸ் லெவல்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் இஸ் கால்ட் ஆஸ் த ட்ராபிக் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். we see that energy is passed along from the producer to the ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர்ஸ்க்கு போயிட்டே இருக்குது. பட் தெர் ஆர் 3 different consumers in an food chain. கன்சியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 3 different consumers are there. How can we distinguish the different consumers? ஸோ கன்சியூமர்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கும்போது animals that eat the plants are the primary consumer. பிளான்ட்டை ஃபஸ்ட்டு பிளான்ட்டை சாப்பிட்றது ப்ரைமரி கன்சியூமர். அப்போ அவங்க யார் அப்படின்னா ஹெர்பிவோர்ஸ், பிளான்ட்டை ஈட் பண்ணுறவங்க ஹெர்பிவோர்ஸ். The herbivores form the primary consumer. செகண்ட் ட்ராபிக்கல் லெவல்னு சொல்கிறோம். சரியா, ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் லெவல் என்னது அப்படின்னு பார்த்தா ஃபுட் செயினோட ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் த ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்ற ஃபஸ்ட் ஆர்கானிசம்ஸ் தட் ஆர் த ஹெர்பிவோர்ஸ், தே ஃபார்ம் த செகண்ட் ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹெர்பிவோர்ஸ், தே ஃபார்ம் த ப்ரைமரி கன்சியூமர்ஸ். அவங்க தான் செகண்ட் ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் லேயரில் இருக்கிறது அவங்க தான். The animals eat primary consumers or called as the secondary consumer. இந்த primary consumers அதாவது herbivores சாப்பிட்ற carnivores, they are form the secondary consumer. அவங்க தான் secondary consumer. They form the third level in a energy flow. Tropical levelல third levelல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். Tropical levelல third level யாருது அப்படின்னா secondary consumers, animals that eat
eat the primary consumers or the secondary are called secondary consumers. They are the carnivores. Okay, அவங்க யார் அப்படின்னா carnivores. Okay, then next வந்து பார்த்தோம் அப்படின்னா animals that eat the secondary consumers, mostly predators அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அதாவது hunters. ஓகே, ரொம்ப வேட்டையாடி சாப்பிட்ற ஆர்கானிசம்ஸ், அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா predators அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. So animals that eat the secondary consumers or the tertiary consumers. So இவங்க வந்து carnivore-ஆவும் இருக்கலாம் or otherwise omnivores-ஆவும் இருக்கலாம். Okay, so animals that eat the secondary consumers or the tertiary consumers. Okay, they may be the tertiary consumers, may be the carnivore or the omnivore. நம்ம carnivorனா என்ன, omnivoreனா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி we discussed இல்லையா. ஸோ herbivore அப்படிங்கிறது plant eating organism, carnivore அப்படிங்கிறது flesh eating organism, omnivore அப்படிங்கிறது both the plant and flesh eating organism இல்லையா. ஸோ இப்போது the animals that eat the secondary consumers or the tertiary consumers, so they may be the carnivore or the omnivore. Okay, so next there may be even be large predators. இன்னும் அதை விட பெருசு predators இருக்கலாம் சரியா. அந்த predators either it may be a carnivore or an omnivore. ஸோ அது எதில் வருது அப்படின்னா quaternary consumers சொல்கிறோம். ஓகே, quaternary consumers. ஓகே, each of these levels of the food chain called tropical level. இந்த ஃபுட் செயினோட இந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லெவல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராபிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபுட் செயின்னா வெறும் கிராஸ், அந்த கிராஸ் இஸ் ஈட்டன் பை கிராஸ் ஓப்பரோட முடிஞ்சிடறது கிடையாது. ஓகே, the grasshopper is eaten by the frog is eaten by the snake, the snake is eaten by the eagle. ஓகே, ஸோ இப்படி என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராபிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ராபிக்கல் லெவல்ஸ், ஓகே புரிஞ்சது இல்லையா, ட்ராபிக்கல் லெவல்ஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. ஸோ ட்ராபிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் செயினில் இருக்கிற அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராபிக்கல் லெவல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ட்ராபிக்கல் லெவலில் ஃபர்ஸ்ட் பேஸ் யார் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ். தே ப்ரொடியூசஸ் த எனர்ஜி சரியா. சன்லைட்லேருந்து லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது எது அப்படின்னா த ப்ரொடியூசர்ஸ். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லெவலில் இருக்கிறது ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த செகண்ட் லெவலில் இருக்கிறது ப்ரைமரி கன்சியூமர்ஸ். இப்போ ஒரு ஃபுட் செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர் தான், ஆனால் ஒரே ஒரு கன்சியூமர்னா தான் கிடையாது. ஓகே, ஸோ அங்கே நிறைய லெவல்ஸ் ஆஃப் கன்சியூமர், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அண்ட் ஃபுட் செயின். ஸோ அதுதான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், we are arranging into various levels, that is the tropical levels. ஓகே, நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் வெவ்வேறு லெவல்ஸில், அதுதான் நம்ம ட்ராபிக் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர் பிளான்ட், அதை சாப்பிட்ற ஹெர்பிவோர் ஆர்கானிசம், தே ஃபார்ம் த ப்ரைமரி கன்சியூமர். ஓகே, ஸோ அந்த ப்ரைமரி கன்சியூமர் ஹெர்பிவோரை சாப்பிட்ற கார்னிவோர், தே ஃபார்ம் த செகண்டரி கன்சியூமர். திஸ் இஸ் த தேர்ட் ட்ராபிக்கல் லெவல். அடுத்தது செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்ற ஆர்கானிசம் ஹண்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஹண்டர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்ஷரி கன்சியூமர்ஸ், ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஹண்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். தே ஆர் கால்ட் அஸ் த டெர்ஷரி கன்சியூமர்ஸ். they may be carnivore, mostly carnivore or omnivore. Okay, so இவங்க tertiary consumers and they form the fourth tropical level. Okay, then the last on the top of the tropical level they form the quaternary consumers. so இவங்க அதை விட பெரிய hunters அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்னும் நல்லா பெருசாக ஹண்ட் பண்ணக்கூடிய ப்ரிடேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா quaternary consumers அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ராபிக் லெவல் பார்த்திங்கனாவே தெரியும், தே ஃபார்ம் த ட்ரையாங்கிள் ஷேப். ஓகே, அதில் வந்து எப்படி இருக்குது, பிரமிட் ஷேப்பில் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்குது. ஓகே, ட்ராபிக் லெவல் தட் ஃபார்ம்ஸ் ஒரு ஃபுட் செயின், ஒரு எக்கோசிஸ்டமில் இருக்கிற ஒரு ஃபுட் செயின் நம்மளுக்கு எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுது. ஏன் இப்படி ஹவ் இட் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, the energy flow, இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னோம், ப்ரொடியூசர்லேருந்து எனர்ஜி இஸ் ஃப்ளோ மூவ் டுவோர்ட்ஸ் த ப்ரைமரி கன்சியூமர் அண்ட் ஃப்ரம் த ப்ரைமரி கன்சியூமர் டு செகண்டரி டு டெர்ஷரி டு குவாட்டர்னரி இல்லையா.
ஸோ இப்போ இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது ஆல் த எனர்ஜிஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் இஸ் மூவ் ஆன் டு த ப்ரைமரி கன்சியூமர் அப்படின்னம்னா கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள். ப்ரைமரி ப்ரொடியூசர்லேருந்து எல்லா எனர்ஜியும் ப்ரைமரி கன்சியூமருக்கு போகாது. ஓகேயா, ஸோ த ப்ரைமரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா த ப்ரொடியூசர்ஸ் தே ப்ரொடியூஸ் த எனர்ஜி. ஓகேயா, ஸோ இப்போ ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணது பிளான்ட், தே ப்ரிப்பேர் த ஃபுட். அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஃபுட் ஃபுல்லும் அடுத்ததுக்கு போகுமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா த பிளான்ட் தட் யூஸஸ் த எனர்ஜி இல்லையா, அது எதுக்காக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு வேணுங்கிறதுக்காக. ஸோ தட் த பிளான்ட் தே யூஸ் த எனர்ஜி அண்ட் சம் ஆஃப் த எனர்ஜி, சரியா, கொஞ்சம் எனர்ஜி மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஸ்டோர்டு இன் த செல்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் எனர்ஜி மட்டும்தான் செல்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தட் இப்போ அந்த பிளான்ட்டை சாப்பிடும்போது அந்த ஹெர்பிவோர் அனிமல்ஸ் தே கெட் த லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த ப்ரொடியூசர். ஓகே, ப்ரொடியூசர்லேருந்து அது ப்ரொடியூஸ் பண்ண இப்போ 100 கிராம் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, 100 கிராம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது பிளான்ட்டு. அந்த 100 கிராம்ஸும் ப்ரைமரி கன்சியூமருக்கு போகுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம், 100 கிராம் ஆஃப் எனர்ஜியில் ஒரு 50 to 70% எனர்ஜியை அந்த ப்ரொடியூசர் அதோட ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாமளே சாப்பிட்ற எனர்ஜி ஃபுல்லாக நம்மளோட செல்ஸில் ஸ்டோர் ஆகிருக்குமா அப்படின்னா இல்லை, இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம், நம்ம நடக்கிறோம், நம்ம ஓடுறோம், நம்ம ஒடியாரோம். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறோம், வி ஆர் யூட்டிலைசிங் த எனர்ஜி. சரியா, நம்ம யூட்டிலைஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற எனர்ஜி தான் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ செல்ஸ். ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ என்ன ஆகுது, பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணது எனர்ஜியை, அந்த எனர்ஜி ஃபுல்லாக மேக்ஸிமம் யூட்டிலைஸ் ஆகிடும். a little bit amount of energy is stored in the part of the plant. ஸோ அப்போது அதை சாப்பிடும்போது அந்த ஹெர்பிவோர், ஓகே, ப்ரைமரி கன்சியூமர் கெட் a little bit amount of energy. சரியா, இதை விட ப்ரொடியூசர்லேருந்து ப்ரைமரி கன்சியூமருக்கு போகும்போது எனர்ஜி கம்மியாக போகும். ஓகே, தென் அடுத்தது ப்ரைமரி கன்சியூமர் சாப்பிடுது. ஸோ சாப்பிட்டு அது கொஞ்சம் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். தென் அதோட அதிலிருந்து அடுத்த செகண்டரி கன்சியூமர் சாப்பிடும்போது இதிலிருந்து கொஞ்சம் எனர்ஜி தான் எதுக்கு போகும், செகண்டரி கன்சியூமருக்கு போகும். ஓகே, தென் இந்த செகண்டரி கன்சியூமரை சாப்பிடும்போது டெர்ஷரி கன்சியூமருக்கு என்ன ஆகும், அதிலிருந்து கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக கிடைக்கும். ஓகேயா, ஸோ இப்படி ப்ரொடியூசரில் ஃபார்ம் ஆன ஃபுல் 100% எனர்ஜி என்ன ஆகுது, கடைசியாக குவாட்டர்னரி கன்சியூமருக்கு போகும்போது அது 10% இல்லை 20 கம்மியாக தான் போகும். ஓகே, இப்போ இங்கே ப்ரொடியூசருக்கு நம்ம 100% எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரைமரி கன்சியூமருக்கு போகும்போது 80%, செகண்டரி கன்சியூமருக்கு போகும்போது 60%, டெர்ஷரி கன்சியூமருக்கு போகும்போது 40%, குவாட்டர்னரி கன்சியூமருக்கு போகும்போது 20%. ஸோ அவ்வளோதான் அங்கே வந்து போய் சேரும். ஓகேயா, ஸோ இப்போது இது மாதிரி என்ன ஆகுதுன்னா நம்ம எந்த ஒரு பிரமீட் எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட்லி, ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம பிரமீட் அப்படின்னு அதாவது எனர்ஜி ஃப்ளோ இந்த ட்ராபிக்கல் லெவல் ஒரு ஃபுட் செயினில் இருக்கிற ஒரு ட்ராபிக் லெவல் எடுத்துக்கிட்டோம்னாவே என்ன ஆகும் அப்படின்னா இட் ஷோஸ் த ட்ரையாங்கிள் ஷேப். ஓகே, நம்மளுக்கு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி பிரமீட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, என்ன ஆகுது, எனர்ஜி பிரமீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, இந்த ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் லெவலில் 100% இருக்கிறது, லாஸ்ட்டில் 20% கம்மியாக தான் நமக்கு கிடைக்குது. ஓகேயா, ஸோ 90% வந்து ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணிக்கும், 10% தான் அடுத்த லெவலுக்கு கேரி ஆகும். ஓகே, ஒன்லி த 10% ஆஃப் எனர்ஜி இஸ் மூவ் ஆன் டு the next tropical level. ஓகே, ஸோ அப்படி ஒன்லி 10% மூவ் ஆகும்போது இந்த எனர்ஜி ஃப்ளோ தட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள் ஷேப். எனர்ஜி ஃப்ளோ எதை ஃபார்ம் பண்ணுது, ட்ரையாங்கிள் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் ட்ரையாங்கிள் ஷேப் ஷோஸ் த எனர்ஜி ஃப்ளோ அண்ட் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி பிரமீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கெயின் கொடுத்துருக்காங்க. எ ரேட் ஈட்ஸ் கிரெயின்ஸ் அண்ட் இட் டர்ன் வி நோ ஸ்னேக்ஸ் ஈட் ரேட். ஓகேயா, ஸோ ரேட் எது வேணாலும் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் இருக்குது இல்லாட்டி கிரெயின்ஸ் இருக்குது, தட் இஸ் ஈட்டன் பை த ரேட்.
okay. The rat is eaten by the snake, okay. The snake is eaten by the peacock, are easy prey for tigers and leopards, okay. And the peacock வந்து என்ன சாப்பிட்றோம், the peacock is eaten by the tigers and leopard, ஓகே. ஸோ இப்போ இங்கே ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு இந்த கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவல், ஓகே. நெக்ஸ்ட்டு ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர், தட் இஸ் த செகண்ட் ட்ராபிக்கல் லெவல், தட் இஸ் த ப்ரைமரி கன்சியூமர். இங்கே பாருங்கள், ஸோ இப்போ இங்கே கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசர், த நெக்ஸ்ட்டு இங்கே ரேட் அப்படிங்கிறது ப்ரைமரி கன்சியூமர், த ரேட் இஸ் ஈட்டன் பை த ஸ்னேக் அப்படிங்கிறது செகண்டரி கன்சியூமர், the snake is eaten by the peacock அப்படிங்கிறது tertiary consumer. இந்த tertiary consumerக்கு மேலே இப்போது hawk இருக்கலாம், இல்லை leopard இருக்கலாம், இல்லை tiger இருக்கலாம், anything that fight with the peacock and kill them and take the nutrient from the peacock, okay. சரி, இப்போ இதுக்கு மேலே ஏதாவது predators இருக்க முடியுமா, hunters இருக்க முடியுமா அப்படின்னா most probably not. So now think the tiger have any natural predator, tigerக்கு ஏதாவது நேச்சுரல் ப்ரெடேட்டார் இருக்கா அப்படின்னா அந்த டைகருக்குள்ளே டைகரோ இல்லை அதை விட இப்போ ஹாக் இருக்கு இல்லையா, அந்த ஹாக் பெரிய ஹாக்கோ சம்டைம்ஸ், ஓகே. ஸோ தே மே ஃபைட் வித் த டைகர், த பெரிய ஹாக் நம்ம பார்த்துருக்கலாம், நிறைய பெரிய ஆடை தூக்கிட்டு நம்மளையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஹாக்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஹேப்பன் ஆகலாம். ஆர் அதர்வைஸ் என்ன ஆகாது அப்படின்னா அதுக்கு ப்ரெடேட்டார்ஸ் இல்லை, அது டை அவுட் ஆகும், ஓகே. ஸோ டியூரிங் த டெத் ஆஃப் ஆல் தீஸ் ஆர்கானிசம், எய்தர் த ப்ரொடியூசர் ஆர் எனி டைப் ஆஃப் கன்சியூமர், ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி இல்லை எனி டைப் ஆஃப் கன்சியூமராக இருந்தாலும் சரி, அந்த ஆர்கானிசமில் இருக்கிற எனர்ஜி தட் இஸ் டெபாசிட்டட் இன் அ சாயில், ஓகே. அந்த ஆர்கானிசம் டைஅவுட் ஆகுது. ஸோ டைஅவுட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ டைஅவுட் ஆகும். ஸோ டைஅவுட் ஆகும்போது தட் பரீட் இன் டு த சாயில். ஸோ சாயிலில் என்ன ஆகுது அப்படின்னா பை த ஆக்ஷன் ஆஃப் த டீகம்போசஸ் பாக்டீரியாஸ் அண்ட் ஃபங்கைஸ், ஓகே. பாக்டீரியானாலையும் ஃபங்கைனாலையும் இந்த டெட் மேட்டர்ஸ் இருக்குல்ல, டெட் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த டெட் ஆர்கானிசம் டீகம்போஸ் ஆகுது, ஓகே. டியூரிங் த டீகம்போசிங், ஓகே, என்ன பண்ணோம், அந்த டீகம்போசஸ் தட் செக்ரீட் என்சைம்ஸ், ஓகே. என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி அந்த செல்ஸை டீநேச்சர் பண்ணுது, ஓகே, உடைக்குது. ஸோ டியூரிங் த பிரேக் டவுன் ஆஃப் த செல்ஸ் என்ன ஆகுது, த நியூட்ரியன்ட், ஓகே, கால்சியம், மினரல்ஸ், இது மாதிரி த நியூட்ரியன், விட்டமின்ஸ், இதெல்லாம் சரியா, the nutrients that are mixed with the soil, okay. nutrient என்ன ஆகுது, சாயிலோடையோ இல்லை வாட்டரோடையோ, அது எங்கே டெட் ஆகுதோ அதை பொறுத்து, சரியா. So either in a soil or in a water, and the nutrient or mixed with the water and soil. ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆகுது, இப்போது மிக்ஸ் ஆயாச்சு, இதிலிருந்து எனர்ஜி, ஓகே, எனர்ஜி இல்லை, இதிலிருந்து நியூட்ரியன்ட், ஓகே. எனர்ஜி அவ்வளோதான், அது வேஸ்ட்டு தான். பட் த நியூட்ரியன்ட் தட் ஆர் அப்சார்ப்டு பை த பிளான்ட்ஸ் எகெயின், சரியா. நியூட்ரியன்ட் மட்டும் திரும்ப என்ன ஆகும், பிளான்ட் வந்து அப்சர்வ் ஆகிக்கும், சரியா. எனர்ஜி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. எனர்ஜி ஆர்கானிசம்ஸ் டை அவுட் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி திரும்ப போகாது, ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த எனர்ஜி ஃப்ளோ இஸ் அ யூனிடைரக்ஷனல். ஹேவ் யூ கிளியர், புரிஞ்சுதான். ஸோ இப்போது இங்கே ஒரு எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. த எனர்ஜி இஸ் மூவ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். ஆனால் ஹை லெவல் ப்ரிடேட்டாருக்கு போனதுக்கப்புறம், ட்ராபிக் லெவலில் ஹை லெவலுக்கு போனதுக்கப்புறம் there is no predators for those organisms. ஸோ அங்கேயும் சரி. அண்ட் when those organisms are die out, ஸோ அந்த ஆர்கானிசம்ஸோட எனர்ஜியும் சரி it is not utilized, okay. But when they are buried into the soil or water, they are decomposed by the decomposers and the nutrients are mixed with the soil and water. They are reutilized by the producers, okay. அந்த nutrient வந்து திரும்ப utilized ஆயிடும், okay. But the energy is not utilized from the dead and decaying matters. அதிலிருந்து எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகாது, ஓகே. ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the food செயினில் எனர்ஜி ஃப்ளோ இஸ் யூனிடைரக்ஷனல், ஓகே. The flow of energy is unidirectional in an food chain அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகே.
ஸோ இதுதான் ஃபுட் செயின், எனர்ஜி ஃப்ளோ இதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் ஃபுட் செயின் ஹெல்ப் ஆஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தீஸ் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ எந்த ஆர்கானிசம் எதை சாப்பிடுது அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுட் செயின் ஹெல்ப் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுட் செயின் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு அப்ரிஷியேட் த எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சர்க்குலேஷன் இன் அன் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த ஃபுட் செயின் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம எனர்ஜி ஃப்ளோவையும் நம்ம பாதுகாக்க முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். தென் அதே மாதிரி நியூட்ரியண்ட்டோட சர்க்குலேஷனையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பொல்யூஷன் இம்பேக்ட் த ecosystem. The food chain can be used to understand the movement of the toxic substances and their impacts. ஸோ இந்த ஃபுட் செயின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், டியூ டு த பொல்யூஷன் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எப்படி ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு மூவ் ஆகுது, எந்த ஆர்கானிசம்லேருந்து எந்த ஆர்கானிசம்க்கு மூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் வி கேன் டயக்னோஸ். ஓகே, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய யூசஸ் இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஃபுட் செயின். த ஃபுட் செயின் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் எக்கோசிஸ்டம். Think about this. If an ecosystem have இப்போ ஒரு பேடி ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த பேடி ஃபீல்டில் தேர் இஸ் நோ ஸ்னேக்ஸ். ஓகே, ஸோ பேடி ஃபீல்டுனாவே அங்கே என்ன இருக்குன்னா ரேட் இருக்கும், ஸ்னேக்ஸ் இருக்கும் அண்ட் பேர்ட்ஸ் இருக்கும் யூஸ்வலி. ஓகே, ஸோ திங்க் அபவுட் தட். இப்போது ஒரு பேடி ஃபீல்டில் ஸ்னேக்ஸ் கிடையாது, டோட்டலி வி எராடிகேட்டட் த ஸ்னேக்ஸ். என்ன ஆகும், வாட் வில் ஹேப்பன், ஸ்னேக்ஸ் கிடையாது, ரேட் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, ரேட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா த ரேட் த டேமேஜஸ் த பேடி ஃபீல்ட். ஓகே, ரேட் வந்து பேடி ஃபீல்டு டேமேஜ் பண்ணிடும். அப்போது பேடி எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இட் லாஸ். ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் இல்லாமல் ஸ்னேக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஸ்னேக்ஸ்க்கு என்ன கிடைக்காது, ஃபுட் கிடைக்காது. ஓகே, அப்போது ஃபுட் இல்லாமல் ஸ்னேக்ஸ் எல்லாமே டை அவுட் ஆகிடும். அப்போது ஒரு ப்ராப்பர் எக்கோசிஸ்டமில் அந்த ஃபுட் செயின் வந்து ப்ராப்பராக இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட் ஹார்ம் த எக்கோசிஸ்டம். அந்த எக்கோசிஸ்டம் டோட்டலாக அது வந்து அஃபெக்ட் ஆகும். சரியா, ஸோ அதனால் ஒரு எக்கோசிஸ்டம்னா அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிற ஃபுட் செயின் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் வெப். ஃபுட் வெப் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேயா, ஸோ ஃபுட் வெப் அப்படிங்கிறது த இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின்ஸ். ஓகே, ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லைக் திஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் பிளான்ட் இருக்குது. த க்ரீன் பிளான்ட் ஆர் கிராஸ் இஸ் ஈட்டன் பை த ரேபிட். ஓகே, the green plant is eaten by the rabbit. The rabbit is eaten by the wild cat. The cat is eaten by the lion. Okay, so இது ஒரு food chain. இப்போ இதில் the rabbit is eaten by the jackal. The jackal is eaten by the lion. Okay, so the goat is eaten by this lion. Okay, அதே மாதிரி grass is eaten by the rat is eaten by the owl. Okay, or the grass is eaten by the mouse is eaten by the snake is eaten by the kite. Or the mouse is eaten by the owl is eaten by the kite. அப்படி எப்படி வேணாலும் நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபுட் செயின் இருக்கலாம். ஸோ இப்படி நம்பர் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்காக இருக்கிற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். we will discuss the waste management and recycling in our next class. Thank you.